வந்து மதுரை மத்தியில ரொம்ப கம்மி. ஓகே, அதை மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு. இப்போ நீங்க காமிச்ச போட்டு நம்ம இந்த கார்டுலயே மதுரை மத்தி மட்டும் ரொம்ப கம்மி, 33 தான் இருக்கு. அப்படிங்கும் போது அவரு கொஞ்சம் அலாட் பண்றாரு, இங்க வாங்க இந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு. நம்ம இவர் சொன்ன மாதிரி தான். அப்போ வந்து நம்ம உடனேலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. மதியானத்துக்கு மேலே போடலாம், லஞ்ச் முடிச்சுட்டு வந்து போடலாம், இன்னும் சில பேர் எந்திரிக்காமல் இருக்கலாம். என்ன பார்த்திபன் சார்? மதுரை மத்தி வந்து ரொம்ப சின்ன தொகுதிங்க. நம்ம சென்னையுடைய அண்ணா நகர் மாதிரி அது கொஞ்சம் பாஷான ஏரியா. ஸோ அதனால் மதுரை மத்தி வந்து எப்போவுமே ஓட்டு வந்து சென்னை மாதிரி, சென்னையில் எப்படி கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி மதுரையில் அது வந்து மையப்பகுதி. அது ஏன் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். மிடில் கிளாஸ் அண்ட் மோர் தேன் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு இதுமாவே இருக்கு. அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் வந்து ஜென்ரலாகவே குறைவாக இருக்குது. ஆனால் குறை மட்டும் சொல்கிறாங்கல்ல சார், அது சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஜனநாயக கடமையே. நீங்கள் சொல்கிற படித்தவங்க ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணோம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் படித்தவர்கள் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக பண்ணுறதில்ல. இப்போ சுந்தர் சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேண்டிடேட்டு. வேணா புதுசு தேர்தல் காலத்துக்கே அவரை போட்ட போது வந்து எல்லாரும் அவர் ஒரு சீரியஸ் பிளேயராகவே எடுத்துக்கல. பட் ஆனால் அவர் இந்த 20-25 நாளில் பிடிஆருக்கு பயங்கர டஃப் கொடுத்துட்டாரு. ஒரு சீனியர் மினிஸ்டர் 2 முறை ஜெயித்தவர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பணமழையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டிலேயே நான் பணமே கொடுக்க மாட்டேன்றதுல உறுதியாக இருந்து 2 முறை ஜெயித்தவர் வந்து பிடிஆர். ஸோ அவருக்கு ஒருத்தர் புதுசாக வந்து டஃப் கொடுத்தாருன்றது மதுரை அரசியலில் ஒரு கூடுதல் சுவாரஸ்யம் தான் இந்த எலெக்ஷனில். பல சுவாரஸ்யங்கள் இந்த எலெக்ஷனில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நெல்லையில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி 11 மணி நிலவரப்படி பாளையங்கோட்டையில் பாருங்கள் அதே நம்பர் 29.81%. ஆனால் ராதாபுரம், நாங்குநேரி, நெல்லை, அம்பை இது எல்லாமே 30% தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை 2,15,00,000 அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. தருமபுரியில் 38.29% வாக்குப்பதிவு 11 மணி நிலவரப்படி இருக்குது. ஆன் த ஹோலா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடக்குது. 37.56%. அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அவருடைய வாக்கை செலுத்துவதற்காக வரக்கூடிய அந்த காட்சிகள் இது. ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.